பேசினேன் சார், நாங்கள் லெட்டர் போட்டிருக்கோம். என்னது லெட்டர் போட்டிருக்கோம்? நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் என்னால தாங்க முடியல. நாளைக்கு இந்த நிலை போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்முடைய மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கு சிறப்பு மருத்துவர்கள் யாரும் இருக்க போறது கிடையாது. கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட் யாரும் இருக்க போறது கிடையாது. இல்ல, எல்லாம் இங்க படிச்சுட்டு அவன் ஊருக்கு போறான். இங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம குழந்தை, ஏழை பிள்ளைகளுக்கு எங்க இல்ல, எல்லாம் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு. பணம் இல்லைன்னா சாக வேண்டியதுதான். அந்த நிலை தான் வரப்போகுது இப்போ. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம இழந்த உரிமைகள் காரணம் இந்த கையால் ஆகாத அரசு, கையால் ஆகாத முதலமைச்சர். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனி இவங்க தேர்தல் நின்னாங்கன்னா யாரும் ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது, கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. எல்லாம் விரட்டி அடிக்க போறாங்க மக்கள். தெரிஞ்சு போச்சு எல்லாம். அதனால இருக்கிறப்ப அடிச்சுட்டு போனோம், கொள்ளடிச்சுட்டு போனோம். ஆனா இவங்க கொள்ளடிச்சிடுறப்போ நம்ம உரிமைகளை முடிஞ்சு போச்சு எல்லாமே. காவேரியில மத்திய அரசு கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கு. காவேரி பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. அங்க பிஜேபி ஜெயிக்கணும் அவங்களுக்கு. இங்க தமிழ்நாட்டில் பிஜேபி என்னைக்கும் ஜெயிக்க போறது கிடையாது. அதனால இங்க தமிழ்நாட்டை பத்தி பிஜேபிக்கு மத்திய அரசு பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே இல்லை. இங்க அவங்களுக்கு இங்க உங்களை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, அமைப்பு கிடையாது. இப்படி பாரபட்சமா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக நாம் இழந்திருக்கின்றோம். அதனால இனி எங்களால் பொறுக்க முடியாது, இனி பொறுக்க முடியாது, பொறுமையா இருக்க முடியாது. அதனால இளைஞர்களே வாருங்கள், தமிழ்நாட்டில் அனைத்து இளைஞர்களும் வெளியே வாருங்க. உங்க உணர்வுகளை அமைதியான முறையில், அறவழியிலே உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். இந்த நீட்டுக்காக, நீட் ஒரு பிரச்சனை கிடையாது, சமூக நீதிக்காக, கிராமப்புற மாணவர்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக. ஏன்னா கடந்த ஆண்டு 3400 இடங்களில் 3300 இடங்கள் சமச்சீர் கல்வி முறையில் படிச்ச பிள்ளைங்களுக்கு போய் கிடைச்சது. ஆனா இந்த ஆண்டு 3377 இடத்துல 3000 இடம் சிபிஎஸ்இ படிச்ச பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. வெறும் 300 இடம் தான் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படிச்ச பிள்ளைங்களுக்கு போய் சேரப்போகுது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 1,66,00,000 பிள்ளைகள் 12வது தேர்வு எழுதினாங்க. அதுல வெறும் 10 லட்சம் பிள்ளைகள் மட்டும்தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதினாங்க. 1,56,00,000 பிள்ளைகள் அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதினாங்க. தமிழ்நாட்டில் 9 லட்சம் பிள்ளைகள் சமச்சீர் கல்வியில தேர்வு எழுதினாங்க.